காவேரி வந்து தாத்தா கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த மாரி வந்து அந்த பொண்ண பத்தி சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வந்து என்ன பண்றாரு, அங்க இருக்க ட்ரிங்க்ஸ் எடுத்து இன்னும் கொஞ்சம் குடிக்கிறாரு. தாத்தா போதும் தாத்தா அப்படின்னோனே, இல்லம்மா அது வந்து அப்படின்னோனே, தாத்தா ப்ளீஸ் தாத்தா அந்த பொண்ண பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு வந்து யார்கிட்ட கேட்கறதுன்னே தெரியல தாத்தா. வீட்ல யார்கிட்ட கேட்டாலும் வந்து சொல்லவே மாட்டேங்கிறாங்க தாத்தா. ஆனா வந்து எனக்கு தெரியாம ரகசியமா பேசிக்கிறாங்க. என்னன்னே தெரியல தாத்தா. அவர்கிட்ட கேட்டேன் தாத்தா. அவரும் வந்து இத பத்தி பேசாத பேசாதன்னு சொல்லிட்டு செம்மையா கத்துறாரு தாத்தா. எனக்கு ஒண்ணுமே புரியல தாத்தா. தயவுசெய்து சொல்லுங்க. நீங்க தானே சொல்லுவீங்க. எதுவா இருந்தாலும் உண்மைய வந்து வெளிப்படையா சொல்லிடணும்னு சொல்லிட்டு, இப்ப நீங்களே இப்படி கம்முனு இருந்தா எப்படி தாத்தா? ப்ளீஸ் தாத்தா அப்படின்னோனே, அப்படி நீங்க சொல்லலனா அப்புறம் அவ்வளோதான் தாத்தா. எனக்கு இதையே யோசிச்சு யோசிச்சு அப்படியே எனக்கு ஒரு வேலை கூட ஆவல தாத்தா. இன்னைக்கு வேலைக்கு போனேன்னா, அங்க கூட எனக்கு வேலையே ஆவல தாத்தா அப்படின்றாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம, அது வந்தும்மா சொல்லுங்க தாத்தா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சினோனே, சரி நான் சொல்றேன் அப்படின்றாரு. உடனே சந்தோஷப்பட்டேன். சொல்லுங்க தாத்தா என்ன நடந்தது? அவங்க யாரு? அப்படின்னோனே, உடனே வந்து அது வந்து அப்படி சொல்லிட்டு இந்த மாரி வந்து விஜய் வந்து ஒரு பொண்ண நேசிச்சாமா. அந்த பொண்ணு வந்து ரொம்ப வந்து அவன் உயிரே வச்சிருந்தான் அந்த பொண்ணு மேல. அந்த பொண்ணும் அப்படிதான் நல்லா விஜய் கூட நல்லா தான் பழகுனா. ஆனா வந்து 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. ஏன்னே தெரியலம்மா அப்படின்னோனே, அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. என்ன தாத்தா சொல்றீங்க? இவர்கிட்ட பணம் இருக்கு, அழகு இருக்கு. என்ன தாத்தா குறைச்சல்? எதுக்காக இவர வேணான்னு சொல்லணும்? அதுதாம்மா எங்களுக்கும் தெரியல. அவங்கக்குள்ள என்ன பிரச்சனைன்னே தெரியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இவன விட்டுட்டு போயிட்டா. அதுலேருந்து விஜய் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து எதுலயுமே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணல. ரொம்ப வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாமா. அவன வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ளேயும் எங்களுக்கு பயங்கரமா வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கைய வந்து பத்தி நினச்சிட்டே இருந்தானே தவிர, அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணமே இல்ல. அதே மாரி பொண்ணுங்க மேல வந்து ஒரு மதிப்பே அவனுக்கு இல்லாம போயிடுச்சு. கல்யாணம், அதுக்கப்புறம் காதல் எல்லாமே அவனுக்கு வந்து பொய்யா தெரியுது. அதனால தாம்மா அவன் இப்படி இருக்கான் அப்படி சொன்னோனே, அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. என்ன தாத்தா சொல்றீங்க? அப்படின்னு ஆமாம்மா. அவருக்கு ஒரு லவ்வா? அதுவும் அவ்வளோ சின்சியரா லவ் பண்ணாரா? என்னால நம்பவே முடியல. அவருக்கு எதுவுமே பிடிக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்ப விஜய நீ பார்த்துருக்கம்மா. அதனால உனக்கு தெரியல. பழைய விஜய் எப்படி இருப்பான்னு தெரியுமாம்மா? நீ எப்படி வந்து துரு துரு துருன்னு இருக்கியோ, இதோட அதிகமா இருப்பாம்மா. அவ்வளோ துரு துருன்னு இருப்பான். ஜாலியா இருப்பான். எல்லார்கிட்டயும் அவ்வளோ அழகா பேசுவான். யார் மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டான். அப்படிப்பட்ட புள்ளைக்கு இந்த மாரி பிரச்சனைம்மா அப்படின்னோனே, அப்படியே காவேரி வந்து ஒரு நிமிஷம் தனியா வந்து மறந்து உட்காந்துடுறாங்க. இங்க பாரு காவேரி, உனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உன்கிட்ட தாத்தா வந்து உன்கிட்ட கேட்குறேன். எனக்கு சத்தியம் பண்ணி குடுப்பியா? அப்படின்னோனே, அது வந்து தாத்தா சொல்லும்மா எனக்கு சத்தியம் பண்ணி குடுப்பியா? சொல்லுங்க தாத்தா அப்படின்றாங்க. நீ வந்து விஜய வந்து காலம் ஃபுல்லா நல்லா பார்த்துக்கணும். அவன சந்தோஷமா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி குடும்மா. அவன விட்டு போக மாட்டேல்ல. என்ன தாத்தா இப்படி சொல்றீங்க? இல்லம்மா, இந்த மாரி வந்து அவனுக்கு இன்னொரு டைம் நடந்துச்சுன்னா, அவன் அவனாவே இருக்க மாட்டான். ஏன்னா இப்பதான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வரான். எப்படி வந்து உன்ன விரும்பி கல்யாணம் பண்ணான்னு தெரியல. ஆனா இருந்தாலும் அவன் லைஃப்ல நீ வந்துட்ட. அப்படின்னும்போது நீ தாம்மா அவனுக்கு எல்லாமே. இதுக்கப்புறம் வந்து என் பேரனோட முழு லைஃப்பும் உன்ன சார்ந்தது தான். அதனால நீ தான் அவன நல்லா பார்த்துக்கட்டும். எனக்கு பார்த்துப்பியா? ப்ளீஸ்மா எனக்கு சத்தியம் பண்ணி குடுன்னோனே, அப்படியே காவேரி என்னம்மா சத்தியம் பண்ண மாட்டியா? சரிங்க தாத்தா நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி குடுக்குறேன். கண்டிப்பா வந்து அவரு வந்து அவருக்கு வந்து அவர நான் சந்தோஷமா வச்சுப்பேன். அவர நல்லா பார்த்துப்பேன். போதுமா தாத்தா? அப்படின்னோனே, இல்லம்மா அவன விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணு அப்படின்னோனே, காவேரி யோசிக்கிறாங்க. அது வந்து தாத்தா சொல்லுமா பிரிய மாட்டேல்ல. சரிங்க தாத்தா நான் பிரிய மாட்டேன். உடனே உனக்கு எனக்கு இது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா போறாரு. உடனே வந்து காவேரி யோசிக்கிறாங்க. என்ன இவரு இப்படி சத்தியம் கேட்டாரு. நானும் சத்தியம் பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றது?